Welcome to the session on solving maximization problem in Bingham method. Steps to solve maximization problem. Add minus m in the objective function. Here m is the largest positive value. Minimization problem na plus m வந்து add பண்ணணும். All the zj minus cj values greater than or equal to 0. Maximization problemத்துக்கு. If this is not the case, the highest negative value zj minus cj is considered for deciding the incoming variable. If the constraints are of the form greater than or equal to type, இந்த டைப்பில் இருந்ததுன்னா surplus variable ஆட் பண்ணணும், அடுத்தது ஒரு artificial variableையும் சேர்த்து ஆட் பண்ணணும். If the constraints are of the form equal typeல இருந்ததுன்னா artificial variable மட்டும் introduce பண்ண போதும். greater than or equal to சிம்பிளுக்கு மட்டும்தான் surplus variable ஒன்று, artificial variable equal சிம்பிளுக்கு artificial variable மட்டும் introduce பண்ண போதும். Solve the following linear programming problem by simplex method or Bingham method. Maximize z equal minus 2x1 minus x2 subject to 3x1 plus x2 equal to 3. இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கூடிய எக்ஸாம்பிள் எல்லாத்துலேயும் ஒன்று கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இருக்கும் அல்லது லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஈக்குவல் சிம்பிளில் இருக்குது. தென் செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் 4x1 plus 3x2 greater than or equal to 6, x1 plus 2x2 lesser than or equal to 4. இப்போ இதுக்கு artificial variable surplus variable slack variable வந்து எப்படி ஆட் பண்ணலாம்? Convert inequality constraints into equality constraint by introducing the surplus and artificial variables. இந்த ஈக்குவல் சிம்பிளுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ண, அதுக்கு பேர் வந்து a1. இந்த இடத்துல 3x1 plus x2 plus a1 ஈக்குவல் சிம்பிளுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ண போதும். கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டைப்புக்கு 4x1 plus 3x2 ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள் மைனஸ் s1 plus a2 ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளும் வேணும், ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் வேணும். தென் ஈக்குவல் 6. லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு டைப் இருந்தால் ஸ்லாக் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்சர்வ் பண்ணுங்கள், the word is slack variable s2 equal 4. இப்போ நீங்கள் சிம்ப்ளக்ஸ் ஸ்டெப்பில் பேசிக் வேரியபிளாக எழுதும்பொழுது a1 எழுதணும், a2 எழுதணும், s1 வரக்கூடாது. அடுத்து வரக்கூடிய பேசிக் வேரியபிள் வந்து s2. நான் the பேசிக் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா அதுதான் வந்து பேசிக் வேரியபிளாக எழுதணும். பேசிக் வேரியபிள்ஸ் ஆர் a1 a2 தென் s2. ஏன்னா இந்த இடத்துல வெறும் ஸ்லாக் வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. எப்பயுமே சர்ப்ளஸ் வேரியபிளை பேசிக் வேரியபிளாக எழுதக்கூடாது. இந்த 3 ஈக்குவலாக இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ மேக்ஸிமைசேஷனில் எப்படி வந்து ப்ராப்ளம் மாற்றணும்னா, ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள் 0.s1 0.s2 மைனஸ் m கோஎஃபிஷியன்ட் இருக்க மாதிரி ரெண்டு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது. a1 ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது, a2 ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது. minus m a1 minus m a2, then all these are greater than or equal to 0. Initial simplex table, இதில் basic variables a1 a2 s2 இது வந்து slack variable. இப்போ given maximization problem minus 2x1 minus x2 0s1 0s2 coefficient வந்து 0வாக இருக்கணும். s1 s2க்கு a1க்கு மைனஸ் m. இது எப்போ வந்து மைனஸ் எம்னு சேர்க்கணும்? மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்தில். மினிமைசேஷன் ப்ராப்ளத்தில் ப்ளஸ் எம்னு வந்து சேர்க்கணும். x1 x2 s1 s2 a1 a2. இப்போ இதுக்கான கோஎஃபிஷியன்ட் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய கோஎஃபிஷியன்ஸை மேலே எழுதணும். -21 -1 0 0 -m தென் a1க்கு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். 3 1 s1 இல்லை 0 s2 இல்லை 0 a1 உடைய வேல்யூ 1
a2 வேல்யூ 0, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ வந்து 3. தென் செகண்ட் ஈக்குவேஷன், x1 உடைய வேல்யூ 4, 3 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, s1 உடைய வேல்யூ -1, s2 இல்லை 0, a1 0, a2 1, then 6. For fourth equation, x1 உடைய வேல்யூ 1, 2, 0, 1, 0, 0, 4. இப்போ zj வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியும். இந்த -m இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ கூட ஒவ்வொரு காலத்தை கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். -3m, -4m ப்ளஸ் 0.1 ஆட் பண்ணும்போது -7m கிடைக்கும். அதே மாதிரி இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்து மல்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா -4m வந்து கிடைக்கும். -m, m0, -m, -m. இப்போ zjவிலேருந்து cj வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ மேலே இருக்கக்கூடிய -7m, இது ஆல்ரெடி -2 இருக்குது, அப்போ +2 வந்து மாறும். இது -4m, -1 வந்து +4m சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். இது m 0, -m + m வேல்யூ வந்து 0, the value is 0. For the maximization, all the zj minus cj value greater than or equal to 0 இருக்கணும். அது மாதிரி இருந்ததுன்னா சொல்யூஷன் வந்து ஆப்டிமல் சொல்யூஷன். இந்த இனிஷியல் சிம்ப்ளக்ஸ் டேபிளே ஆப்டிமல் சொல்யூஷனை ரீச் பண்ணியிருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஒருவேளை அது மாதிரி இல்லைன்னா, here not all the cj minus zj value greater than or equal to 0, the highest negative value in zj minus cj is considered for a deciding the incoming variable. cj minus zj value is considered for deciding the incoming variable. highest negative value, இதில் highest negative value எது இருக்கும்? -7m. இப்போ m மதிப்பு 1000 எடுத்துட்டிங்கன்னா அது -7000 வந்து கிடைக்கும். இது -4000. இதில் highest negative value வந்து -7000. இதுக்கு பேர் வந்து என்ன? கீ காலமன். கீ காலமன் தெரிஞ்ச உடனே அடுத்தது வந்து ரேஷியோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு இந்த 3 சொல்யூஷனால் டிவைட் பண்ணணும். சொல்யூஷன் மேலே வரணும், அடுத்தது கீ காலமனால் டிவைட் பண்ணணும். 3/3 ஆன்சர் இஸ் 1. தென் 6/4, 6/4 வந்து 3/2, தென் 4/1 ஈக்குவல் 4. 1 3/2 4. இதில் லீஸ்ட் பாசிட்டிவ் ரேஷியோ வந்து எடுக்கணும். இருக்கிறதுல லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ, லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ இஸ் 1. இதுதான் எதை டிசைட் பண்ணும்? கீ ரோ வந்து டிசைட் பண்ணும். திஸ் இஸ் கீ ரோ. இப்போ கீ காலமனும் கீ ரோவும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து கீ எலமெண்ட். கீ எலமெண்ட். இப்போ உங்களுக்கு ப்ரொசீஜர் என்னன்னு தெரியும். ஃபஸ்ட் இட்ரேஷன் டேபிள் வந்து எழுதணும். எழுதும்போது எது வந்து லிவிங் வேரியபிள்னால் a1 வந்து இந்த இடத்த விட்டு போயிடும். அப்போ எது இந்த இடத்துல வரும்? x1ங்கிற ரோ வந்து வரும். இப்போ x1 வந்து இதை தான் ஃபஸ்ட் இட்ரேஷன் டேபிள் எழுதணும். இப்போ x1 இருக்குதுன்னா இப்போ அதை வந்து இந்த ரோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எதனால் டிவைட் பண்ணணும்னா கீ எலமெண்ட்டால் டிவைட் பண்ணணும். 1 வரும், 3 டிவைட் பண்ண 1, 1/3, 0, 0/3னா 0, 0, 1/3, 0, 1. இதை தான் நீங்கள் வந்து x1 நியூ x1 வந்து ஃபஸ்ட் இட்ரேஷன் டேபிள் எழுதணும். இதை பேஸ் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்லாம் 0 ஆக்கணும். நியூ a2, நியூ s2 வந்து எழுதணும். அதுக்கு ஓல்டு a2, ஓல்டு s2 டேபிள் இருந்து நியூ a2, நியூ s2 வந்து எழுதணும். Here key element is 3, a1 is the living variable, x1 is the entering variable. In new x1 row, divide each element by the key element divide பண்ணணும். key element divide பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். In key column, make all the elements 0 except by the key element. key element மட்டும் விட்டுட்டு இந்த இடம் எல்லாத்தையுமே வந்து 0 ஆக்கணும்.
அப்போ நியூ A2 நியூ S2 எழுதணும். இது ரெண்டுத்தையும் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ரஃப் ஒர்க் ஃபார் ஃபஸ்ட் இட்ரேஷன் டேபிள். x1 இது வந்து கீ ரோ, ஓல்டு A2 இது வந்து இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் வந்து எடுத்து எழுதியிருப்பேன் இந்த ரோ. தென் நியூ A2. இப்போ எனக்கு இந்த இடத்த வந்து 0 ஆக்கணும். அப்போ R1 வந்து இந்த R1 ரோ கம்ப்ளீட்டாக எதனால் வந்து மல்டிஃபிகேஷன் பண்ணணும், -4 R1. இதை ஃபுல்லாக -4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு R2 செகண்ட் ரோ கூட ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். R1 -4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணிவிடுங்க. அடுத்தது R2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ அது -4 இந்த இடத்துல -4/3 நான் ஒரு எலிமெண்ட் மட்டும் வெரிஃபை பண்ணி காட்டுறேன். இது +3 ஆட் பண்ணும்பொழுது எல்சிஎம் எடுத்திங்கன்னா -4 + 9 இது 9/3 5/3 இந்த எலிமெண்ட் வந்து கிடைக்கும். இந்த இடம் வந்து 0 -1 ஆட் பண்ணிங்கன்னா -1 இது 0 0 -4/3 0 × -4 0 இது 1 கூட ஆட் பண்ணும்போது 1 இது -4 இது +6 ஆட் பண்ணிங்கன்னா 2 நியூ A2 வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நியூ S2 இது key1 ரோ கீ ரோ x1 இது ஓல்டு S2 இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள்லேருந்து எடுத்துருக்கூடிய x2 இதுக்கு பேர் வந்து R2ன்னு கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த இடத்துல 0 ஆக்கணும். அப்போ என்ன செய்யலாம், R1 மைனஸால் மல்டிஃபிகேஷன் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். நியூ S2 -R1 + R2 இதை வந்து புதுசாக அந்த ஃபஸ்ட் இட்ரேஷன் டேபிளில் வந்து என்டர் பண்ணணும். இது கீ ரோ A2னுடைய வேல்யூ தெரியும். அடுத்தது S2னுடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இது முடிஞ்ச உடனே ZJ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ x1 இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எடுத்துக்கணும். A2 வந்து சேம் -m S1னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து 0. இதை மாற்றணும். -m கூட x1னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ தான் எங்கள் காஸ்ட் வேல்யூவாக எழுதணும். தென் இதை மல்டிஃபிகேஷன் பண்ணணும். -2 -m 0 அடுத்தது -2/3 வரும் -5m/3 தென் 0 ஒவ்வொரு காலத்தை கூட மல்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். -2 -5m/-2 இந்த இடத்துல ஆன்சர் எப்படி வந்திருக்கும், -2 × 0 -2 × 0 ப்ளஸ் -m × -1 ப்ளஸ் 0 × 5/3. இப்போ ஆன்சர் வந்து +m மட்டும் கிடச்சிருக்கும். சிமிலர்லி மற்ற எலமெண்ட்ஸினுடைய வேல்யூ வந்து கிடைக்கும். இப்போ ZJ நீங்கள் ZJ எது வரைக்கும் தான் கண்டுபிடிக்கணும், x1லேருந்து சொல்யூஷனுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். அதேமாதிரி ZJ - CJ இது -2 +2 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 -5m - 2 +1 -5m/+5 m -0 வந்து m 0 - 0 0 -4m - 2 +3 +m வரும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 7m - 2/3 -m +m வேல்யூ வந்து 0. சரி, இப்போ ஃபஸ்ட் இட்ரேஷன் டேபிள்லேயே ஆப்டிமம் சொல்யூஷனை ரீச் பண்ணிட்டோமானது செக் பண்ணணும். தென் மேக்ஸிமைசேஷன் ஆல் த CJ - ZJ வேல்யூ > 0. இப்போ இதெல்லாம் கரெக்டாக > 0 டைப்பில் இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் மிஸ் ஆகுது. அப்போ ஒன்றுமே நம்ம வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் ரீச் பண்ணலை. நாட் ஆல் த CJ - ZJ > 0. The highest negative value in the CJ - ZJ is considered for the deciding incoming variable. இது வந்து கீ காலமன் தெரிஞ்ச உடனே சொல்யூஷனை டிவைட் பண்ணணும். 1 சொல்யூஷன் மேலே இருக்கும் 1 / 1/3 ஆன்சர் இஸ் 3. இப்போ 2 / 5/3ன்னு இருக்குன்னா ஆன்சர் வந்து 6/5ன்னு கிடைக்கும். அடுத்தது 3 / 5/3 சொல்யூஷன் மேலே இருக்கணும். இப்போ 9/5 3 6/5 9/5 இதில் லீஸ்ட் பாசிட்டிவ் ரேஷியோ வந்து 6/5.
இது எதை டிசைட் பண்ணும்? கீ ரோ வந்து டிசைட் பண்ணும். இப்போ A2 இஸ் த லிவிங் வேரியபிள். இந்த இடத்துல யார் வரப்போகிறாங்கன்னா x2 வந்து இந்த இடத்துல வரப்போகுது. x2 இஸ் த என்டரிங் வேரியபிள், A2 இஸ் த லிவிங் வேரியபிள். இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடம் வந்து 5/3 தான் வந்து கீ எலமெண்ட். இப்போ செகண்ட் இட்ரேஷன் டேபிள் எழுதும் பொழுது இந்த இடத்துல A2 இருக்க வேண்டிய இடத்துல x2 வந்து எழுதணும். இப்போ x2னுடைய நியூ வேல்யூ எப்படி எழுதுவீங்க? இந்த ரோ ஃபுல்லாக x1லேருந்து சொல்யூஷன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எதனால் டிவைட் பண்ணணும்? 5/3 வந்து டிவைட் பண்ணிடணும். அந்த ரோ எடுத்துகிட்டு இந்த இடம் 1ன்னு வரும், மேலே இருக்கிற இந்த ரெண்டு இடத்தையும் 0 ஆக்கணும். அதுக்கு ஓல்டு x1 ஓல்டு s2 வேல்யூலேருந்து நியூ x1 நியூ s2 வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Second iteration table, key element is 5/3. A2 is the living variable, x2 is the entering variable in new x2 row. Divide each element by the key element. In key column make all the elements 0 except the key element. Key element விட்டுட்டு மற்ற எல்லா எலமெண்ட்டையும் வந்து 0 ஆக்கணும். இதான் வந்து நியூ x2. இப்போ x2னுடைய காஸ்ட் வேல்யூ தான் இங்கே எழுதிருப்பேன். x2னுடைய காஸ்ட் வேல்யூ -1. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா zj வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கீ எலமெண்ட். இந்த இடத்த 0 ஆக்கணும், இந்த இடத்த 0 ஆக்கணும். ஓல்டு ஃபஸ்ட் இட்ரேஷன் டேபிளிலேருந்து x1 எடுத்துகிட்டு அதை மாடிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் இட்ரேஷன் டேபிளிலேருந்து s2 எடுத்துகிட்டு அதை மாடிஃபை பண்ணணும். ரெஃபர் ஃபார் செகண்ட் இட்ரேஷன் டேபிள். இது x2, இது கீ ரோ, இது வந்து ஓல்டு x1. இப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டை 0 ஆக்கணும். அப்போ என்ன செய்யணும்? R1 -1/3 மல்டிஃபிகேஷன் பண்ணணும். மல்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு R2 கூட ஆட் பண்ணணும். -1/3 R1 + R2 ரோ, யூ வில் கெட் திஸ் ஆன்சர். செக் பண்ணி பாருங்கள். இது நியூ x1, இது கீ ரோ, ஓல்டு s2. இது ஃபஸ்ட் இட்ரேஷன் டேபிள்லேருந்து எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த இடம் வந்து 0 ஆகணும். அப்போ R1 வந்து -5/3 இந்த ரோ ஃபுல்லாகவே -5/3 மல்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு R2 கூட ஆட் பண்ணுங்க. -5/3 R1 + R2 யூ வில் கெட் திஸ் ஆன்சர். இதை வந்து செகண்ட் இட்ரேஷன் டேபிளில் என்டர் பண்ணணும். Now new x1 new s2. இப்போ zj வந்து எப்படி கால்குலேட் பண்ணால் -2 × 1 + -1 × 0 + 0 × 0. the answer is -2. இதே மாதிரி -2 0 கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். -1 1 கூட, அடுத்து 0. ஒவ்வொரு காலத்தையும் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவால் மல்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா அதான் வந்து zj வேல்யூ. இது தெரிஞ்ச உடனே we will check the optimality condition. -2லேருந்து -2 சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது வந்து +2 வந்து மாறும். 0 0 1/5 0 m - 2/5 m - 1/5. For maximization all the cj - zj value greater than or equal to 0 இருக்கணும். we reached at the optimal solution. எல்லா வேல்யூ இந்த இடம் வந்து 0 0. இது பாசிட்டிவ் வேல்யூ 0, பாசிட்டிவ் வேல்யூ 0. ஏன்னா எம்னுடைய வேல்யூ வந்து 1000 எடுத்துட்டிங்கன்னா இந்த இடம் வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்து கிடச்சிடும். இப்போ இதில் எதுக்கான ஆன்சர் மட்டும் x1 வேல்யூ வந்து 3/5, x2 வேல்யூ வந்து 6/5, s2 வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கூடாது. 1ன்னு எடுத்துக்கலாம். கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து 0 ஆகிடும். x1 வேல்யூ 3/5, x2 வேல்யூ 6/5. மேக்ஸிமம் ஆஃப் z வந்து -2x1 -x2. இதை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது -12/5 ஆன்சர் கிடச்சிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிசனிங்.